பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக திருநாமம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை பொருந்தியவரே, உம்மை முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக தந்தருளி எங்கள் உள்ளங்களை உமது ஆவியினால் நிரப்பி நாங்கள் கர்த்தாவே பரிசுத்த சிந்தையோடு கூட உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு நீர் பாராட்டி நமது இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் இடை கட்டி பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். துவக்க முதல் நிறைவு மட்டுமாக உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்கவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஜெபமாலையில் இருக்கிற 101வது பாடலை பாடுவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் போற்றிலே ஜீவன் பெற எம்மை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற எம்மை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற எம்மை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற எம்மை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத்து மக்களே துயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகர் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி மாறி ஊற்றுவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர்,
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பினால் நெருங்குவே, நேசர் வர காலமாயிற்றே. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே, ஜீவன் பேரையம்மை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே, ஜீவன் பேரையம்மை நடத்தும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்காக வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14வது அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 31 முடிய. யோவான் 14வது அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 31 முடிய. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்பதுவே. நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய திருக்கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே உமது அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது வார்த்தைகளை கொண்டு எங்களை எமக்கென்று அர்ப்பணிக்க செய்தருளும். அது ஏனென்றால் உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்தியேசுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து காப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு திருநாளாக நாம் இன்றைக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பண்டிகை, அதாவது பெந்தோகோஸ்தே திருநாள் என்று சொல்லி இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கூட நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இது எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடின இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு பின் வருகின்ற ஐந்தாம் நாள் இந்த பெந்தோகோஸ்தே திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அறுப்பு காலத்திற்கு பின் வருகின்ற பண்டிகையாக இந்த பண்டிகையை நாம் பார்க்கின்றோம். இந்த பண்டிகைக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வாரங்களின் பண்டிகை, இரண்டாவது அறுப்பு கால பண்டிகை, மூன்றாவது முதற்கனி செலுத்தும் பண்டிகை என்று சொல்லி இந்த பண்டிகைக்காக பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை என்னாகமம் 28வது அதிகாரம் 26வது வசனத்திலே அதற்கான ஆதாரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பண்டிகை என்பது நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகிற 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் அருள்மாரியாக பொழிந்த நாளை பெந்தோகோஸ்தே திருநாள் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியை குறித்து எபிரேய பாஷையில ருவாக் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து தம்முடைய ஆண்டவருடைய சீடர்களை முழுவதுமாக நிறைத்து, அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் தனி மனிதனுடைய வாழ்வில் மாத்திரமல்ல, சீடர்களுடைய வாழ்வில் மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நாள் உருவாக்கினது. அதுதான் இன்றைக்கு நாம் வழிபடுகிற ஆராதிக்கின்ற திருச்சபை உருவாக்கப்பட்ட திருநாளாக, திருச்சபைகளின் ஒரு மிக முக்கியமான வரலாற்றில் மைல்கல்லாக இந்த பெந்தோகோஸ்தே பண்டிகையை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பெந்தோகோஸ்தே பண்டிகையில பலவிதமான காரியங்கள் நமக்கு இங்கே சொல்லப்படுகின்றன. இதை குறித்து நாம் 3 சுருக்கமான தலைப்புகளின் கீழாக நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். இந்த பெந்தோகோஸ்தே பண்டிகையின் முக்கியமான நோக்கம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், எல்லோரும் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு மனத்தோடு கூட கூடி வந்து ஒன்றாய் இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் என்று சொல்லி அந்த ஒரு மனத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஒரு மனத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது வருகின்ற அந்த ஒரு மனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். ஒரு மனம் என்பது அன்பின் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. ஒரு மனம் என்பது அன்பின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அன்பு மிக்கவர்கள் என்று சொல்லி இந்த உலகமானது நினைத்து கொண்டிருந்த ஒரு காலம் எல்லாம் இருந்தது. கிறிஸ்தவம் என்றாலே அன்பு, கிறிஸ்தவர்கள் என்றாலே அன்பு கூறுகிறவர்கள் என்று இந்த உலகம் நினைத்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது?
அல்லது கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதத்திலே நாம படிக்கின்ற பொழுது இதே யோவான் 14வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 23வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு நமக்கு சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த அன்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், நாம் முதலில் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் முதலாவது நம்முடைய ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவரை நாம் நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். அவரை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். அவரை ஒரு சிநேகிதனாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அவ்வாறு அன்பு கூறுகிறவர்களாக நீங்களும் நானும் மாறுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் அவனில் அன்பாயிருப்பேன், என் பிதாவும் அவனில் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனோட வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அந்த அன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஆண்டவரை எவ்வாறு நாம் வழிபடுகிறோம், ஆண்டவருக்கு நாம் எவ்வாறு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பலருடைய அன்பு என்பது பல நேரங்களிலே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மீது நாம் வைக்கிற அன்பு என்பது இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு தேவைப்படும் பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எனக்கு அவர் தேவைப்படாத போது என்னுடைய வாழ்வை விட்டு அவர் கடந்து சென்று விட வேண்டும். நான் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நாடகத்தை நான் ஒரு திருச்சபையிலே பார்த்தேன். அங்கே பார்த்து அந்த நாடகம் எனக்கு மிகவும் பிடித்து போனது. என்னவென்று சொன்னால், ஒரு சகோதரன் இருந்தார். அந்த வாலிபன் அந்த நாடகத்திலே நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வாலிபனுக்கு வீட்டிலே யாருமே இல்லை. அப்பொழுது அவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் மனம் போன போக்கிலே பெற்றோர் சொல்லுகிறார்கள், இந்த மொபைல் போன் எல்லாம் நோண்டக்கூடாது, கம்ப்யூட்டரை நோண்டக்கூடாது, வேதத்தை எடுத்து இன்னைக்கு ஓய்வு நாள், ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வந்து விட்டோம், நாங்கள் வெளியிலே செல்லுகிறோம், நீ வீட்டிலே இருந்து இன்றைக்கு வேதத்தை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கடவுளோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், வீணான காரியத்திற்கு நீ உன்னை உட்படுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த மகனுக்கு அந்த பெற்றோர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். இவன் பெற்றோர் போனதுதான் தாமதம். என்ன செய்கிறான் என்று சொன்னால், உடனே அவன் தன்னுடைய லேப்டாப்பை எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறான், தன்னுடைய செல்போனை எடுத்து நோண்ட ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது அந்த வீட்டிலே காலிங் பெல் அழுத்தப்படுகிறது. யார் என்று பார்த்தால், வெளியிலே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவன் கேட்கிறான், ஐயா நீர் யார் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தான் இயேசு ஆண்டவர் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவரை ஏற இறங்க பார்த்து விட்டு சொல்லுகிறான், ஐயா இப்பொழுது உங்களுக்கு என்னுடைய வீட்டிலே இடமில்லை, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு இடமில்லை, தயவு செய்து நீங்கள் போய் வாருங்கள், நான் தேவைப்படுகிற பொழுது உங்களை நான் கூப்பிடுகிறேன், அதுவரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் என்னை தடை செய்யக்கூடாது, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அந்த வாலிப சகோதரன் ஆண்டவரை திருப்பி அனுப்பி விடுகின்றான் என்று சொல்லி அந்த கதையை அங்கே நடித்து காட்டினார்கள். கொஞ்சம் உண்மையான ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தேவை இருக்கிற பொழுது, எனக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது, எனக்கு நெருக்கடிகள் வருகிற பொழுதுதான் ஆண்டவர் நான் அழைக்கும் போது அவர் வர வேண்டும். மற்ற நேரங்களிலே நான் அவரை ஒரு காலம் திரும்பியே பார்க்க மாட்டேன் என்கின்ற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நம்மில் அநேகர் இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, யோவான் 14:23 சொல்லப்பட்ட வண்ணமாக நாம் அவரில் அன்பு கூறுகிற பொழுது அவரும் பிதாவாகிய கடவுளும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிலே வந்து நம்மை வாழ்த்துவார்கள், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, அந்த அன்பிலே நாம் சில காரியங்களை பார்க்கிற பொழுது அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டார். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது என்ன காரியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், எபேசியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 15-16 வசனத்திலே நம்ம படிக்கின்ற பொழுது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார்.
அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. அன்பு என்பது ஆன்மீக வளர்ச்சியை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை, மாறாக அன்பு என்பது நம்முடைய சரீர வளர்ச்சியை கூட இங்கே நமக்கு அது ஊட்டுகிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான காரியங்கள் பாருங்க. அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தா அவன் எவ்வளவாய் அவனுடைய சரீரமும் அவனுடைய ஆன்மாவும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கடவுளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் வளருகிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அன்பு, ஒரு மனம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அங்கே அன்பு இருக்கும், ஒரு மனம் இருக்கும், அன்பு இருக்கும். அந்த அன்பு என்பது கடவுளோடு நாம் வளரவும் நம்முடைய சரீர வளர்ச்சியும் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்கும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு மனம் என்பது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னேன். அந்த ஒரு மனம் என்பது எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. எழுப்புதலின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பொதுவாக எழுப்புதல் என்று நாம சொல்லுகின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் சத்தமிட்டு நாம் கதறுவது என்பது மாத்திரம்தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி மாத்திரமல்ல, எழுப்புதல் என்பது உயிர் மீட்சியினுடைய அடையாளமாக, புது பலன் அடைகிறதனுடைய அடையாளமாக இங்கே நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தாவீது 85வது சங்கீதத்திலே இவ்வாறு சொல்லுகிறார். மிக அழகான ஒரு வசனம். 85வது சங்கீதம் 6வது வசனத்திலே இவ்வாறு அவர் சொல்லுகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தாவீது எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஜெபத்தை சொல்கிறார் பாருங்கள். 85வது சங்கீதத்தை நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் கூட அங்கே கடவுளுடைய கோபாக்கினையும், அந்த கடவுளுடைய கோபாக்கினைக்கு எப்படி ஒரு மனிதன் தப்பிப்பது என்று சொன்னால், அவனுடைய சுய பலத்தினாலே அவனுடைய ஞானத்தினாலே அவன் தப்ப முடியாது. அதற்கு கடவுளுடைய கிருபை வேண்டும். கடவுள் ஒரு மனுஷனை உயிர் மீட்சி அடைய செய்ய வேண்டும் என்பதை இங்கே உணர்த்தி அவர் என்ன சொல்லுகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அந்த எழுப்புதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, மீண்டும் உயிர்ப்பிப்பது. அதுதான் எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். எப்படி மீண்டும் உயிர்ப்பிப்பது என்பதை குறித்து அங்கே அந்த பள்ளத்தாக்கிலே அநேக எலும்புகள் உலர்ந்து ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள் இருக்கிற அந்த தேசத்தை, அந்த பகுதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது உயிர் பெற முடியாத அளவிற்கு அந்த இடமே வெறுமையான ஒரு இடமா இருந்த சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், அப்பொழுது இந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடையும் என்று சொல்லி எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம் உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உயிர் மீழ்ச்சி அடைய வேண்டும், நம்மிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும், நம்முடைய ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு கூட ஆபகுக் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்து படிப்போம் என்று சொன்னால், 2வது வசனத்தில் ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விலக பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அந்த உயிர்ப்பிக்கிறத பத்தி, அந்த ரிவைவல், அந்த எழுப்புதலை குறித்து இங்கே ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே எனக்கு பயம் உண்டாயிற்று. இன்றைக்கு நாம் கூட நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்ட பொழுது, ஒருவேளை இன்னைக்கு நாம் கேட்பது மாத்திரமல்ல, கண்களால் கண்டு கொண்டிருக்கின்றோம். எதை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகம் முழுமையிலும் காணப்படுகின்ற அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய கண்களால் கண்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு பயம் உண்டாயிற்று.
ஒரு லாபகுக்கு உண்டான அந்த பயம் இன்றைக்கு நமக்கும் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே, அந்த துன்பத்தின் மத்தியிலே இருக்கிற நான், அந்த வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிருபையை உயிர்ப்பியும். இன்றைக்கு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுகிற அந்த அனுபவத்தோடு கூட நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த செத்து போன அந்த சரீரம் அல்லது அந்த தொய்ந்து போன ஆத்துமா இன்றைக்கு எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும். இன்றைக்கு 5 மாதங்களை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றையோடு 5 மாதங்கள் முடிய போகின்றது. நாளைக்கு 6வது மாதம். இந்த வருஷங்களின் நடுவிலே என்று சொல்லுகிற பொழுது அந்த 12 மாதத்துக்கு இடையில் 5 மாதம் முடிந்து 6வது மாதம் தான் அந்த வருஷத்தினுடைய நடுப்பகுதியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆபகுக்கு சொல்லுகிறார், கர்த்தாவே, இந்த வருஷங்களின் நடுவிலே என்னை உயிர்ப்பியும், என்னை உருவாக்கும், என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு நாம கூட ஆபகுக்கு நின்று கொண்டிருக்கிற அந்த வருஷங்களின் நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்திலே நாம் ஒரு புதிய மாதத்துக்குள் செல்ல போகிறோம். அது வருஷங்களினுடைய 6வது மாதம். 5 மாதங்கள் நிறைவு பெற்றது. 6வது மாதத்தில் ஒரு பாதியிலே நின்று கொண்டிருக்கிறோம். வருஷத்தினுடைய பாதியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, ஆபகுக்கு போல நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். யார்? நான் தான் ஆண்டவருடைய கிரியை. நீங்களும் நான் தான் ஆண்டவருடைய கிரியை. நாம் கேட்க வேண்டும், கர்த்தாவே, என்னை உயிர்ப்பியும், என் ஆத்துமத்தை உயிர்ப்பியும், என் ஆன்மீக வாழ்வை உயிர்ப்பியும், எனது விசுவாச வாழ்க்கையை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அந்த வருஷங்களின் நடுவிலே அதை விலக பண்ணுவார். நாம் அந்த வருஷங்களின் நடுவில் ஆண்டவருடைய சமூகத்தில் உயிர்ப்பியும் என்று நாம கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை நிச்சயமாகவே அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். முதலிலே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஒரு மனம் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது என்ன மாற்றம் என்று சொன்னால் அன்பு நம்மிலே வெளிப்படுகிறது. இரண்டாவது, அந்த ஒரு மனம் என்பது பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது வருகின்ற அந்த ஒரு மனம் என்பது நம்முடைய ஆத்துமத்தை அது உயிர்ப்பிக்கிறதாக, மீட்கிறதாக, உயிர் மீட்சியை தருகிறதாக நமக்கு அது இருக்கின்றது. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன என்று நம்ம பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு மனம் என்பது எல்லோரையும் ஒன்றாக இணைக்கின்றது. எல்லாரையும் ஒன்றாக இணைக்கின்றது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே எல்லோரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து கூடியிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த இடத்திலே கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகை நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வந்து தங்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு நோக்கம் எது என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் நாம் வளர வேண்டும். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய அன்பிலும் அந்த பிறர் அன்பிலும் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அங்கே அவர்கள் அந்த ஒருமனப்பட்டதினாலே செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் தங்களுக்குள் உண்டான எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருக்கிறவன் இல்லாதவன் என்ற அந்த பாகுபாடுகள் எல்லாம் அங்கே மறைந்து போனது. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு கூட பகிர்ந்து வாழ்ந்தார்கள், பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தார்கள். பிறரோடு கூட தங்களுக்கு உண்டானவைகளை தங்களுக்காக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு கூட பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள். அங்கே ஆசீர்வாதம் வந்தது. நாம் வேதத்திலே கூட படிக்கின்றோம், 5 அப்பமும் 2 மீனும் அங்கே பகிராத பொழுது ஒரு குறை இருந்தது பாருங்கள். ஆனால் அந்த 5 அப்பமும் 2 மீனையும் அங்கே பகிர்ந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது. அந்த சிறு பையன் தன்னிடத்தில் உள்ளதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்த பொழுது அவன் அதை தனக்காக வைத்திருந்தால் அவனுடைய வயிறு மாத்திரம் நிரம்பி இருக்கும். ஆனால் இங்கே அவன் தனக்காக வைத்திருந்ததை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினதினாலே அவனும் வயிறார உண்டான். அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் மகிழ்ச்சியோடு கூட வயிறார உண்டு கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த ஒரு மனம் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது ஒரு மனத்தை கொடுக்கிறாரு. ஒரு மனம் என்பது ஏதோ நாம் வந்து கடந்து செல்வதல்ல. ஒரு மனம் என்பது நம்மிடத்தில் உள்ளதை பிறரோடு கூட நாம் பகிர்ந்து வாழ்தலே ஒரு மனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைதான் எசேக்கியேலுடைய புத்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது 37வது அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனங்கள் 15 17 வரை உள்ள அந்த பகுதியை நாம படிக்கின்ற பொழுது, எசேக்கியேல் 37வது அதிகாரம் வசனங்கள் 15 17 வரை உள்ள பகுதியை படிக்கிற பொழுது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர் மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்றும் எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையை, அவைகள் உன் கையில் ஒன்றாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 கோலை ஆண்டவர் எடுக்க சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில ஆண்டவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனை 2 கோலை எடுத்துக்கொள், ஒன்று யூதாவுக்கும் மற்றொன்று எப்ராயிமுக்கும் 2 கோலை எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 கோலையும் எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரே கோலாகும்படி ஒன்றாய் இசையச் செய்ய வேண்டும். அந்த 2 கோல் 2 பேர் எழுதப்பட்டது, 2 கோத்திரத்துக்கு இருந்தது. இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த 2 கோலையும் ஒன்றாய் வைத்து அதை ஒன்றாக இசைய செய்கிறார், ஒரே கோலாய் இருக்கும். அப்பொழுது 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புவது எதை என்று சொன்னால், அங்கே ஒரு மனத்தினால் உண்டாகின்ற அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரிவினைகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். அந்த கோத்திரங்களுடைய அந்த பிரிவினை, இனத்தின் அடிப்படையிலான பிரிவினை, மற்ற எந்த விதமான அந்த பாகுபாடுகள் இல்லாதபடிக்கு கடவுளின் கரத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே கோலாய் மாற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கூட அவர் ஒன்றாக்க விரும்புகின்றார். இன்றைக்கு திருச்சபைகளிலே காணப்படுகிற பிரிவினைகள் இனத்தின் அடிப்படையில, குடும்ப பின்னணியத்தினுடைய அடிப்படையில, ஏழை பணக்காரன் என்கின்ற அடிப்படையில, இப்படி பல்வேறு பிரிவினைகள் நம்முடைய திருச்சபைகளிலே காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் விரும்புவது எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, 2 கோல்களும் ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல நாம் அனைவரும் ஒன்றாய் இணைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த ஆண்டவருடைய கரங்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இறங்கி கிரியை செய்யட்டும். இன்றைக்கு திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையிலே ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரிவினைகள் தகர்க்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை தேடவும், ஆண்டவரே முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரே பிறரில் அன்பு கூறவும், ஆண்டவரே எங்களுடைய உயிர் மீட்சிக்கான முயற்சிகளிலே நாங்கள் பங்கெடுக்கவும், அதற்காக நாங்கள் பிரயாசப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களில் உள்ளதை நாங்கள் மற்றவரோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதோ ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, தொடர்ந்து வரப்போகின்ற புதிய மாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆபகம் சொன்னது போல கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே ஆண்டவரை நீர் எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபித்தது போல, ஆண்டவரை வரப்போகிற புதிய மாதத்திலே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி முது பாதபடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பாதுகாப்பும் பிரியமானவர்களே உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன் ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.